விஜயின் கால் ஷீட் கிடைத்தும் என்னால படம் பண்ண முடியல, வருத்தத்தில் பிரபல இயக்குனர். இன்றைய தேதிக்கு தமிழ் சினிமாவில் விஜயின் கால் ஷீட்டிற்காக பல தயாரிப்பாளர்கள் தவம் இருக்கின்றனர். சம்பளம் எவ்வளவாக இருந்தாலும் சரி, கால் ஷீட் மட்டும் கொடுத்தால் போதும் என்பதே பல தயாரிப்பாளர்களின் மனநிலையாக உள்ளது. தற்போது விஜய் ஏஜிடிஎஸ் தயாரிப்பில் உருவாகும் கோட் திரைப்படத்தில் நடித்து வருகின்றார். இப்படத்திற்காக விஜய்க்கு 200 கோடி வரை சம்பளம் வழங்கப்பட்டதாக ஒரு தகவல் கிடைத்துள்ளது. படத்திற்கு படம் விஜயின் சம்பளம் அதிகரித்துக் கொண்டுதான் வருகின்றது. லியோ படத்திற்காக 175 சம்பளம் வாங்கிய விஜய் தற்போது கோட் படத்திற்காக 200 கோடி சம்பளமாக வாங்கி வருகிறாராம். இதைத் தொடர்ந்து 250 கோடி வரை அவருக்கு சம்பளமாக கொடுத்து அவரின் கால் ஷீட்டை வாங்க பல முன்னணி தயாரிப்பாளர்கள் போட்டி போட்டு வருகின்றனர். தயாரிப்பாளர்களைப் போல பல இயக்குநர்களும் விஜயின் படத்தை இயக்க முயற்சித்து வருகின்றனர். தற்போது தமிழ் சினிமாவில் இருக்கும் டாப் இயக்குநர்களில் 3 நபர்கள் விஜயின் முடிவிற்காக ஆவலாக காத்துக்கொண்டு இருக்கின்றனர். விஜயின் கடைசி படமான தளபதி 69 படத்தை இயக்க பல முன்னணி இயக்குநர்கள் முயற்சித்து வருகின்றனர். இவ்வாறு இருக்கையில் விஜயின் கால் ஷீட் கிடைத்தும் கூட அவரை வைத்து படமெடுக்க முடியாத சூழல் உண்டானதாக பிரபல இயக்குனர் ஒருவர் வருத்தப்பட்டு பேசியிருக்கிறார். முரளியின் நடிப்பில் 1998ஆம் ஆண்டு வெளியான திரைப்படம்தான் தினந்தோறும். இப்படத்தை நாகராஜ் என்பவர் இயக்கியிருந்தார். அப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. அதைத் தொடர்ந்து நாகராஜிற்கு விஜயையும் அவரது தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகரையும் சந்தித்து கதை சொல்லும் வாய்ப்பு கிடைத்தது. இதைத் தொடர்ந்து எஸ்.ஏ. சந்திரசேகரிடம் கதை சொல்லி டபுள் ஓகே வாங்கியிருக்கிறார் நாகராஜ். கிட்டத்தட்ட நாகராஜ் தான் விஜயின் அடுத்த பட இயக்குனர் என முடிவானதாம். ஆனால் ஒரு சில காரணங்களால் விஜயை வைத்து நாகராஜால் படமெடுக்க முடியாமல் போய்விட்டதாம். முதல் படத்தின் வெற்றிக்கு பிறகு நாகராஜிற்கு விஜயை இயக்கும் வாய்ப்பு கிடைத்துள்ளது. ஆனால் அந்த வாய்ப்பை நாகராஜ் தவறவிட்டாராம். அந்த வாய்ப்பு தவறிப்போனதற்கு முழுக்க தான் மட்டுமே தான் காரணம் என நாகராஜ் கூறியிருக்கின்றார். 1998ஆம் ஆண்டுகளில் விஜய் தன் திரைப்பயணத்தில் டாப் கியரில் சென்று கொண்டு இருந்தார். லவ் டுடே, துள்ளாத மனமும் துள்ளும் போன்ற ஹிட் படங்களில் நடித்து தனக்கென தனி மார்க்கெட்டை அப்போதே விஜய் உருவாக்கியிருந்தார். அந்த சமயத்தில் விஜயின் கால் ஷீட் கிடைத்தும் அவரை நாகராஜால் இயக்க முடியாமல் போய்விட்டது. தான் இயக்கிய முதல் படமே மிகப்பெரிய வெற்றியை பெற்றாலும் நாகராஜ் அடுத்தடுத்து படங்களை இயக்காமல் வாய்ப்புகளை தவறவிட்டுள்ளார். இருந்தாலும் தற்போது மீண்டும் திரைத்துறையில் நாகராஜ் ரீஎன்ட்ரி கொடுத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.